இதற்கெல்லாம் பதில் சொல்லுவதற்கு திருப்பனந்தாள் கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றுகிற இலக்கியவாணி பேராசிரியர் முத்துலட்சுமி அவர்கள் வருகிறார்கள். அவர்களை படித்து மகிழவே என்று பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா ஆரம்பிக்க நல்லா பேசலாமா? நான் பொதுவாகவே ரொம்ப பணிவான பிள்ளைங்கய்யா. இல்லை இல்லை, பெரியவங்களை கேட்காம எந்த செயலும் செய்ய மாட்டேங்கய்யா. ஆனாலும் அது ரொம்ப பணிவுமா. அப்படி ஒரு நல்ல குடும்பத்திலேருந்து வந்திருக்கேங்கய்யா. அதனால் பணிவோடு உங்களை கேட்டுக்கிட்டு என் உரையை தொடங்குறேங்கய்யா. திருச்சி கொஞ்சம் ஆபத்து மாதிரி தெரியுது. இவ்வளவு பணிவு இருக்கக்கூடாது. சரி. திருச்சிற்றம்பலம். பிறவாமை வேண்டும், பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் என்று உலகியல் ஞானத்தை தன் வார்த்தையில் இல்லை இல்லை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டி வானின்று நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் அவர்களுடைய திரு கரங்களையும் திருவடிகளையும் சிக்கன பிடித்து என் உரையை தொடங்குகிறேன். தமிழ் கூறும் நல் உலகத்தினுடைய தவச் சான்றோராக இருந்து இந்த காரை மண்ணினுடைய தமிழ் கடல் கரை காணா இலக்கிய சிம்மமாக வாழ்ந்து எங்கள் பட்டிமன்ற உலகத்தினுடைய வழிகாட்டியாக வானின்று எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கோ சாரங்கபாணி ஐயா அவர்களுடைய திருவடியை மேல் நோக்கி வணங்கி இலக்கிய சிம்மமாகவும் நகைச்சுவை சிம்மாசனமுமாக விற்றிருக்கக்கூடிய நான் என்னாலும் வணங்கி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நடுவர் ஐயா அவர்களுடைய பாதம் தொட்டு வணங்கி இங்கே அரங்கத்திலே கூடியிருக்கக்கூடிய அறங்காவலர்கள் சான்றோர் பெருமக்கள் அத்துணை பேரினுடைய பாதத்தை வணங்குவதோடு மட்டுமல்லாமல் தாத்தா விட்ட பணியை செய்வதற்கு பேரன் நான் இருக்கிறேன் என்று இந்த தமிழ் உலகத்தில் ஒரு புதிய கொடியை நாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பார்த்திபன் அவர்களுடைய குடும்பத்தாரும் பிறக்க போகக்கூடிய மகனும் சேர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூற்றாண்டு இந்த பூவுலகில் தமிழை வளர்த்து தானும் வாழ வேண்டும் என்று எளியன் அவர்களை வாழ்த்தி எதிரணியில் விற்றிருக்கக்கூடிய பணிவோடு எதிரணியில் விற்றிருக்கக்கூடிய இலக்கியத்தை தன் வாழ்வியலாக வாழ்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய பொன்னியின் செல்வன் கண்ட பெரிய பழுவேட்டராயர் அவர்களுக்கும் சிறிய பழுவேட்டராயர் அவர்களுக்கும் இவங்க நந்தினியா குந்தவையான்னு வந்த பிறகு தெரியும், அவங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுட்டு ஐயா எந்த காலத்துல ஐயா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எதிரணியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா எந்த காலத்துல இருக்காங்க, இன்னும் இலக்கியத்தை பின்பற்றி வாழுங்கன்னு சொல்றாங்க. ஒன்னே சொல்லவா, நாம ஒன்னும் ஈசன் படி அளக்கிற இதிகாச காலத்துல இல்ல சார், ரேஷன் படி அளக்கிற 2 நெட்டாம் காலத்துல இருக்கோம் சார். எப்படி சார் இலக்கியத்தை பின்பற்ற முடியும்? நாம ஒன்னும் வயல்வெளி காலத்துல இல்ல, வாட்ஸ்அப் காலத்துல இருக்கும். எப்படி இலக்கியத்தை பின்பற்றி வாழ முடியுங்கிறதா என்னுடைய கேள்வி. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடிங்கய்யா, இப்பதான் கல்லூரியில வேலை பார்க்கறதுக்காக போயிருக்கேன். ஏன் போயிருக்கேன்? பள்ளிக்கூடத்துல புடுங்கல் தாங்க முடியல, ஓடிவிட்டேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்திட்டு இருக்கேங்கய்யா. 7ஆம் வகுப்பு மாணவனுக்கு எனக்கும் ஆசைதான் இலக்கியத்தை பாடமா நடத்தி வாழ்வியலினுடைய நீதி நூலினுடைய முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய திருக்குறள்ல இருந்து அவன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தணும்னு எனக்கு ஆசை. தொடங்குற சார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் அப்படிங்கிற ஒரு பையன் எழுந்திருச்சு திருமதி செல்வங்கிறாங்க. நாடகத்தை கொண்டு வந்து திருக்குறளை இணைக்கிறான். இவனை வச்சுக்கிட்டு நான் எப்படி சார் அவனை நல்ல வழியில படுத்த முடியும்? நான் எப்படி குறளை சொல்லி அவனை ஆளாக்க முடியும்? அன்னைக்கு ஒரு நாள் சரி, குறள் தான் அவனுக்கு போர் அடிக்குதே, ஏதாவது புராண கதைகளை சொல்லி அவனை நெறிப்படுத்தலான்னு சொல்லிட்டு அர்ச்சந்திர புராண கதை சொல்லலான்னு ஆரம்பிக்கிற சார். இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் அர்ச்சந்திர புராண கதை சொல்ல போறேன்டா அப்படின்னு ஒருத்தவன் சொல்றான், பட்டிமன்றத்துக்கு யாரும் கூப்பிடலையா டீச்சருங்கிறான். அவன் என்னைய கிளப்பி விடுறதுல அவன் தயாரா இருக்கான். டே, எதுவும் குறுக்க பேசக்கூடாது, அர்ச்சந்திர புராணம் சொல்ல போற, இதை கேட்டு உங்க வாழ்க்கையில நீ எங்க ஐயா சொன்னது மாதிரி பொய்யே சொல்லாம, இல்ல வள்ளுவர் சொன்ன மாதிரி எப்பயாவது பொய் சொல்லிட்டு நல்லா இருக்கணும்டான்னு சொல்லி ஆரம்பிக்கிற சார். சரி சரி சொல்லுங்க டீச்சர், நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னா. நான் சொல்றேன் கதையை. அர்ச்சந்திரர் இருந்தாரு, அவர் உண்மையதான் சொல்லுவேன்னு தன்னுடைய வாழ்க்கையில கொள்கையா இருந்தாரு. அதனால மனைவிய தற்காலிகமா பிரிஞ்சாரு, பிள்ளைகளை பிரிஞ்சாரு அப்படின்னு எல்லா கதையும் விழாவாரியா சொல்லி முடிக்கிற சார். முடிச்சுட்டு பசங்களை பார்த்து கேட்கிறேன், இதுல இருந்து நீ என்ன புரிஞ்சுக்கிட்டடாங்கிற. ஒரு பையன் எந்திரிச்சு ஆத்திர அவசரத்துக்கு குடும்பத்தில் உள்ளவங்களை அடமானம் வைக்கலான்னு புரிஞ்சுக்கிட்டாங்கிறாங்க. நான் எதிர்பார்த்தது என்ன, அவன் இந்த கதையை கேட்டுட்டு
பொய்யே சொல்ல மாட்டேன்னு சத்திய பிரமாணம் எடுப்பான். ஏன்னா இலக்கியம்ங்கிறது நாம பின்பற்றி வாழறதுக்குன்னு நினைச்சுக்கிட்டாங்க ஐயா. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொல்லாமைன்னு ஒரு அதிகாரம் சொல்லியிருக்காங்களே ஐயா. வள்ளுவ பெருந்தகையும் சொல்லியிருக்கார், வள்ளலாரும் சொல்லியிருக்கார். கொல்லக்கூடாது, கொன்னா அந்த பாவம் நம்மளை வந்து சேருன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அதுக்கு ஒரு புது கவிஞன் கமெண்ட் கொடுக்குறான் சார். இந்த செய்தியை வள்ளலாரினுடைய கொட்டேஷனை போட்டு நான் ஃபேஸ்புக்கில் விடுறேன். அடுத்த செகண்ட் கீழே கமெண்ட்ல சொல்றான், இலைய வெட்டி ஆட்டுக்கு போடு, ஆட்டை வெட்டி இலையில போடுங்க. எப்படி கொல்லாமையை கொண்டு போறான் பாருங்க. இலைய வெட்டி ஆட்டுக்கு போடணுமா, தழைய ஆட்டுக்கு போடணுமா, ஆட்டை வெட்டி உன் இலையில போடு, கொன்னா பாவம் தின்னா போச்சு, நீ என்ன வயக்கானம் பேசிக்கிட்டு இருக்காங்கிறாங்க கமெண்ட்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி கொண்டு போய் சொல்லணுமோ அதை சொல்லி இருந்தா ஒருவேளை பின்பற்றி இருப்பாங்களா என்னன்னு தெரியல. நான் என்ன கேட்கிறேன், கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி தானே. ஏறக்குறைய 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடியே இலக்கியங்கள் வந்ததா பெரியவங்க சொல்றாங்கல்ல. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையிலும் யாரெல்லாம் திருந்தி இருக்காங்க, யாரெல்லாம் வரலாற்று பொன்னேடுகளில் பொதிக்கப்பட்டிருக்காங்கிறது தான் என்னோட கேள்வி. ஒன்னும் இல்லை சார், இன்னைக்கு திருப்பனந்தாள்ல இருந்து மாயரம் வர்றேன். வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கார்ல, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கார். அந்த வரிகளுக்கு நான் வணக்கம் சொல்றேன். இன்னைக்கு திருப்பனந்தாள்ல 27ஆம் நம்பர் பஸ்ல குண்டா உள்ள புள்ள போய் சொல்ல மாட்டேன் சார், குண்டா உள்ள புள்ள போய் சொல்ல மாட்டேன், சாட்சி இல்லாம எதையும் பேச மாட்டேன். 27ஆம் நம்பர் பஸ்ல ஏறி நின்றுருக்கேன் சார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, நான் தமிழ் வாத்தியார் தான், ஏறி நின்றுட்டு இருக்கேன். ஒரு அம்மா 100 நாள் வேலைக்கு போயிட்டு ஏறுது, சேரு சகதியுமா. நான் கவனம் இல்லாம அந்த அம்மா காலை லேசா மிதிச்சுட்டேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலைதானே. அந்த அம்மா என்னை பார்த்து கேக்குது, மூஞ்ச பாரு மாறைய பாரு, காலை மிரிச்சுட்டா ஏறுவ, உன் வெயிட்ட நான் தாங்க முடியும் அடிக்குது. இங்க எங்க போச்சு அகழ்வாரை தாங்க நிலம் போல? பக்கத்துல ஒரு அம்மா சொல்லுது, அந்த பொண்ணு தான் தெரியாம மிதிச்சுட்டுல, பாக்குறதுக்கு அழகா இருக்குல்ல, அப்படிதான் நானா சொல்லிக்குவேன், பாக்குறதுக்கு அழகா இருக்குல்ல, அந்த புள்ளைய திட்டாம விட, ஏன் நாய் மாரி குறைக்கிற அப்படிங்குது. இந்த 2 பேரோட டயலாக்கையும் பார்த்துட்டு டிரைவர் சொல்றாரு, ஆளு காலு கத்திட்டு கிடந்தீங்கன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேங்கிறாரு. எங்கங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல? பாரதிதாசன் குடும்ப விளக்குல ஒரு செய்தி இலக்கியத்தை, குடும்பத்துக்கான இலக்கியத்தை சொல்லுவார். கொண்டவனுக்கு எது பிடிக்கும், கொழுனனுக்கு எது பிடிக்கும், தந்து ஒன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கது எதுன்னு சொல்லி இருக்காங்கல்ல. இந்த கூட்டத்துல நான் உட்பட கொண்டவனுக்கு எது பிடிக்கும், கொழுனனுக்கு எது பிடிக்கும்னு வாடுற ஒரு ஆள் ஏறி மேடைக்கு வாங்க, நான் பட்டிமன்றம் பேசுறதே விட்டுறேன். எங்க அக்கா அம்மையார் கோயில்ல போய் சொல்லக்கூடாதுக்கா. கொண்டவனுக்கு எது பிடிக்கும், கொழுனனுக்கு எது பிடிக்கும்னு இன்னைக்கு எந்த பெண்கள் வாடுறாங்க? தன்னுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு தானங்க வாடுறாங்க. ஒண்ணு இல்லைங்க, சீதையும் நானும் ஒண்ணு சார், சீதையும் நானும் ஒண்ணு. சீதையும் நீங்களும்? ஆமா சார். சீதைக்கு 3 மாமியார், எனக்கும் 3 மாமியார். நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. 3 மாமனார் 3 மாமியார். எங்க மாமனார் ரொம்ப நல்லவர். 3 மாமனார் 3 மாமியார். ஒன்னில் இப்படி நினைச்சு பாருங்க. ராவணன் 10 மாத காலங்கள் சீதையை கடத்தி கொண்டு வச்சிருக்கான். அனுமன் காப்பாத்துறதுக்காக போறாரு. நீ என்னோட தாய் மாறிதான், என் தோள் மேல ஏறிக்க அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா உடன்படல அம்மா. உடன்படாம என்ன சொல்றாங்க, இந்த பெரிய இலங்கை இருக்கு இல்லையா, இந்த இலங்கையை என்னோட நான் கற்பில் சிறந்தவள், ஒரு வார்த்தையில எரிச்சிட முடியும், அது முறையில்லை. எல்லை நீர்த்தை உலகங்கள் யாவையும் ஒரு சொல்லினால் சுடுவேன், தூயவனின் வில்லுக்கு மாசு என்று வீசினேன் எழுதுவார் கம்பர். என்ன கல்யாணம் பண்ணின என்னுடைய கணவன் வில்லுக்கு அரசன் இருக்கான் இல்லையா, வில்லாற்றல் படைத்தவன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு கெடுதல்னு விட்டுட்டேங்கிறாங்க. இப்ப ஏன் வாழ்க்கை எடுத்துக்கங்க, என்ன யாராவது திடீர்னு கடத்திட்டு போயிடறாங்கயா, வாய்ப்பு இல்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அவ்வளவு வறட்சியா போயிட்டு நாடு என்ன யாராவது கடத்திட்டு போயிடறாங்க, என்ன யாராவது கற்பனைக்கு காசா பண்ணுவாங்க, என்ன யாராவது கடத்திட்டு போயிடறாங்க. நான் கராத்தேல பிளாக் பெல்ட், நீங்க நான் கராத்தேல பிளாக் பெல்ட். நான் அங்க கடத்திட்டு போன இடத்துல உட்கார்ந்துகிட்டு, நான் கராத்தேவில் பிளாக் பெல்ட், என் பெல்ட்டை உருவி உன்னை துவம்சம் செய்து விடுவேன், தூயவனின் வில்லுக்கு மாசு என்று அமைதியா இருக்க அப்படின்னு டயலாக் பேச முடியுமா? அங்க யாரை வெளுக்கணுமோ வெளுத்துட்டு கிளம்பி வரணும்ல சார்.
இலக்கியம்ங்கிறது படிச்சு மகிழறதுக்கு மட்டும்தானே சார். பின்பற்றத்துக்கான சூழல்ங்கிறது எல்லா சூழலையும் வருமாங்கிறதா என்னுடைய கேள்வி. அடுத்தது கண்ணகி. ஒன்று ஒரு ரெண்டு நிமிஷத்துல 2 செய்தியோட நிறைவு செய்கிறேங்க. கண்ணகி நம்ம பூம்புகாருக்கு பக்கத்தில் இருக்கோம் இல்லையா? இப்ப கண்ணகி கோவலனை பிரிஞ்சு சில காலங்கள் இருக்கா. நான் என்ன கேட்கிறேன், கோவலன் வீட்டுக்கும் கண்ணகி வீட்டுக்கும் எத்தனை கிலோமீட்டர் சார்? பக்கத்து தெரு. மாதவி வீட்டுக்கு போயிட்டாருல கோவலன், ஒன்னே போய் அங்க போய் காலை உடைச்சு கூட்டு வந்துருக்கணும். காலை உடைச்சா கேவலன் ஆயிடுவாரு. ஏதோ ஒன்று செஞ்சிருக்கணும், அங்கேயே விட்டு வச்சுட்டாங்க. இது முறையா? விட்டு வச்சுட்டு அவர் திருந்தி வரார். திருந்தி வந்த பிறகு என் இரட்டை கால் சிலம்பில் ஒரு சிலம்பை வச்சு நாம் பிழைப்பு நடத்துவோம், வாருங்கள் அத்தான் என்று அழைத்து கொண்டு மதுரை போனார். மதுரை போய் மாதரிங்கிற வீட்டில் அடைக்கலம் புகிறார், தஞ்சம் புகிறார். அந்த மாதரிங்கிற வீட்டில் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. பரிமாறும் பொழுது கோவலன் பேசுறார், பதிலுக்கு கண்ணகி பேசுறாங்க. கண்ணகி பேசும்பொழுது என்ன தெரியுமா பேசுறாங்க? போற்றா ஒழுக்கம் புரிந்தீர். போற்றா ஒழுக்கம் புரிந்தீர்னா நீங்க இடி செயலை செஞ்சுட்டீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல கண்ணகி. அது அங்க கேட்டிருக்கணும் சார். பூம்புகார் பகுதியில மாதவி வீட்டை நோக்கி போகும்பொழுது கேட்டிருந்தா அந்த பிரச்சனை வருமா? அதையும் விடுங்க. கோவலன் விதிவசம் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்ட இறந்து போயிட்டார். இப்ப பாண்டியனுடைய அரசவையில ஒற்றை சிலம்போட கண்ணகி நீதி கேட்டு நிக்கிறா. தேரா மன்னா செப்புவதுடைய எண்ணா. பாண்டிய மன்னனுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. பல்லில் அடிக்கவும் மாணிக்க பரலில் நாம் பிழை செய்து விட்டோம், செங்கோல் ஆட்சி தளர்ந்தது கெடுகனின் ஆயுள் நாம் பாண்டிய மன்னன். அதோட மட்டும் விடல, அடங்காத மானம் வந்து அழுத்தி கொள்ள அரியணையில் அக்கணமே உயிரை நீத்தான் பாண்டிய மன்னன். நான் என்ன கேட்கிறேன், இந்த இலக்கியத்தை பின்பற்றி நாங்க வாழ முடியுமா? இப்ப கண்ணகி போய் கேட்ட ஒரு உயிருக்கு ஒரு உயிர் நஷ்டஈடு கிடைச்சிருச்சுல. பாண்டிமாதேவியும் கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல்லைன்னு விழுந்து இறந்தாங்கல்ல. இந்த அம்மா கம்முன்னு தானே வரணும். வந்து வெளியில வந்து அக்கினி பகவானை கூப்பிட்டு மதுரையே எரின்னு சொன்னாங்களே, எங்களால முடியுமாக்கா? இதை எப்படிங்க நாங்க பின்பற்றி வாழ முடியுங்கிறதா எங்களோட கேள்வி. இன்னொரு செய்தி மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். முளிதயிர் காந்தல் மெல்விரல் பிசைந்துன்னு ஒன்று சங்க இலக்கியத்தில் இருக்கு. இது பொருள் என்னன்னா, கணவனும் மனைவியும் தனி குடுத்தனத்தில் இருக்காங்க. மனைவிக்கு சமைக்க தெரியாது. என்ன மாதிரி மனைவிக்கு சமைக்க தெரியாது. ஏதோ ஒரு விதமா சமைச்சு கொண்டு வந்து அந்த அம்மா வைக்கிது. தயிர் முளி தயிர் முறிஞ்சு போச்சு, பக்குவமா உறவத்துல முறிஞ்சு போயிடுச்சு. சோறு காந்தி போச்சு, தலைவனுக்கு பருமாறுது. அவருக்கு போய் அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்த்து களைச்சு வந்திருக்காரு, பெரும்பசி. இப்படி சாதத்துல கை வைக்கும் பொழுதுதான் தெரியுது காந்தல் சோறு முறிந்த தயிர். இது சங்க இலக்கியம் சொல்லி கொடுக்குது. என்ன மாதிரி நல்ல பிள்ளைங்களுக்கு நீ குடும்பம் நடத்தும் போது இப்படி நடத்து அப்படின்னு. நான் இதே மாதிரி போன வாரம் 6ஆம் தேதிங்கய்யா, கரெக்டா டேட்டு சொல்றேன், மோர் குழம்பு வச்சுங்க. வெண்டைக்காய் மோர் குழம்பு வச்சேன். வச்சுட்டு தான் பார்த்து சாப்பிடும் போது பார்க்குறேன் வெண்டைக்காவை போட மறந்துட்டேன். இது ஒரு கொலை குத்தமாங்க. என்ன வச்சிருக்கேன் என் வீட்டுக்காரு. நான் தான் பயந்த பிள்ளை இல்லைங்கய்யா, ரொம்ப பணிவான பிள்ளையா. பயந்து போய் மாமா அப்படிங்கிறேன், என்னாடி வச்சிருக்க அப்படின்னாரு. மாமா மோர் குழம்பு. மாமா என்ன மோர் குழம்பு வச்சிருக்க? ஊத்துனா பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடுதடி, புது பஸ் ஸ்டாண்டுக்கு மோர் குழம்பா வச்சிருக்க. என்ன மோர் குழம்பு வச்சேனார்? வெண்டிக்காய் மோர் குழம்பு. எங்கடிக்கு இருக்கு வெண்டிக்காய்? உனக்கு அறிவு இருக்கா? உன்னை வளர்த்து விட்டு இங்கே அனுப்பினால உங்க அம்மாவுக்கு அறிவு இருக்கா? வரிசையா கேட்கிறாரு சார். அவர் எப்படி சாப்பிட்டுருக்கணும்? காதல் மனைவி நான் பரிமாறினது இல்லையா? அதுலயே ஏதாவது ஒரு தூசு துரும்பு கடந்தா கூட என்ன சொல்லி இருக்கணும்? ஒரு ஈயே செத்து கிடக்கட்டும் சார், நான் நிறைய செஞ்சுக்கிறேங்க சார். ஒரு ஈயே செத்து கிடக்கட்டும், அந்த ஈயை எடுத்து தூரமா போட்டுட்டு, தங்கம் உன்னோட மோர் குழம்புக்கு நான் தான் மயங்குவேன்னா ஈ கூட மயங்கிருச்சேன்னு சொல்லணுமா வேணாமா? அப்படித்தானே சார் இலக்கியத்தை பின்பற்றி வாழறதுன்னா சொல்லி இருக்கணும். எத்தனை இலக்கியங்கள் வந்தாலும் மனிதர்கள் தான் வாழக்கூடிய வாழ்க்கையை மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் எங்களுக்கும் வருத்தத்துக்குரிய விஷயம். படித்து அந்த இடத்தை நகர்ந்து செல்கிறார்கள். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண்ணுன்னு சொல்லி இருக்காங்க. எந்த பெண்ணும் திருமணம் ஆகி செல்லும் பொழுது 99% இந்த வார்த்தைகளை வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டு செல்வது அல்ல. அதை ஒரு வாக்கியமாக, ஒரு பொழுதுபோக்காக கடந்து செல்கிறார்கள் என்பதுதான் வருத்தம். எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை இல்லை பின்பற்றி இருக்கிறார்கள், பின்பற்றி வாழுகிறார்கள் சொல்ல வந்தால் என்னுடைய கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அப்படி அறம்
சார்ந்த நூல்களை பின்பற்றி மக்கள் வாழ்ந்திருந்தால், வாழுவதாக இருந்தால், தயவு செய்து போலீஸ் ஸ்டேஷனை இடித்து விடுங்கள். தயவு செய்து போலீஸ் ஸ்டேஷனை இடித்து விடுங்கள். நீதிமன்றங்களை இடித்து விடுங்கள். போலீஸ் ஸ்டேஷனை இடித்திட்டு அறத்தின் வழி வாழக்கூடியவர்கள், குரலின் வழி வாழக்கூடியவர்களை வைத்துக் கொண்டு அன்னதான கூடங்கள் வைத்து நடத்துங்கள். நீதிமன்றங்களை இடித்துவிட்டு வள்ளலார் மடம் வைத்து நடத்துங்கள். நாங்களும் வணங்குவதற்கும் பெருமை கொள்வதற்கும் தயாராக இருக்கிறோம். அன்றைய இலக்கியம் தொடங்கி இன்றைய இலக்கியம் வரை மக்கள் படித்துவிட்டு கடந்து செல்கிறார்கள். அதுதான் எங்களுடைய வருத்தமும் கூட. சொல்லி தங்களுடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் வாழ்வியலில் பயன்படுத்தினார்கள் என்றால் பெரும் மகிழ்ச்சி என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படித்து மகிழவே என்ற தலைப்பை மகிழ்ச்சி பொங்க பேசியிருக்கிறார்கள். இப்போ அவைகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு ஐயா ஆனந்த கிருஷ்ணன் வருகிறார்கள். அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கனி தந்து அந்த பனிமலைநாதனுக்கு தாயான அம்மையினுடைய பாதங்களை வணங்கி, மூத்த தமிழே, மூவா தமிழே, பூத்த தமிழே, புத்தழில் தமிழே, உன்னை வணங்குகின்றேன். முத்தமிழ் வித்தகர், மூடாத புத்தகம், அமரர் சாரங்கபாணி ஐயா அவர்களுடைய அடியை நினைவாக வணங்கி, அரங்காவலர் பெருமக்களையும், அறிஞர்கள் நண்பர்களையும், அன்புடைய ரசிகர் பெருமக்களையும் வணங்கி, நேர்த்தியாய் சங்கம் அமைத்து கீர்த்தியாய் வழிநடத்தி, நேர்த்தியாய் சங்கம் அமைத்து கீர்த்தியாய் வழிநடத்தி பூர்த்தியாய் சிறப்பு பெறும் பார்த்திபனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆரூரின் ஆழித்தேர் ஆண்டுக்கு ஒரு முறைத்தான் ஓடும். திருவாரூர்ல ஆரூரின் ஆழித்தேர் ஆண்டுக்கு ஒரு முறைத்தான் ஓடும். ஆரூர் நடுவர் ஐயா தமிழோ ஆண்டு முழுவதும் ஆண்டு கொண்டே இருக்கும். அவர்களுக்கு எனது வணக்கம். மேடையில் உள்ள அறிஞர் பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வானுயர்ந்த மலை இருக்கு, வற்றாத சுனை இருக்கு, தேன் சுரக்க மலர் இருக்கு, தெவிட்டாத தமிழ் இருக்கு, தோல் உயர்த்த வீரம் இருக்கு, தோல்வியில்லா மரபு இருக்கு, என்ன இருந்து என்ன பயன், ஏன் இன்னும் நீ தாழ்ந்து போனாய் என்ற ஒரு கேள்வியை வைத்தோம் என்று சொன்னால் அது என்னவாக இருக்கும் பதில் தெரியுமா? இலக்கியங்களை நீங்கள் சரியாக படித்து அதனுடைய வழியில் நடந்தால் உங்களுக்கு வாழ்வு உண்டு என்பதை சொல்லத்தான் அந்த கவிதை என்பதை மறந்துவிட முடியாது. அது மட்டுமல்ல, நூல்களை ஆழ்ந்து படிக்க வேண்டும். படித்தால்தான் அது மகிழ்ச்சிக்கு உடையதா அல்லது வாழ்க்கைக்கு பின்பற்ற வேண்டுமா என்று நினைத்து பார்க்க முடியும். நூல்களை எப்படி படிக்க வேண்டும்? அதற்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம். பிரதமர் நேரு, அந்த காலத்தில் பிரதமராக இருந்த அந்த நேரு சென்னைக்கு வருகின்றார். அவருக்கு ஒரு பழக்கம் என்னவென்று சொன்னால், எந்த ஒரு உலகத்திலும் புதிய நூல் ஏதாவது ஒன்று வந்தால் முதலில் அதை அவர் படித்து விடுவார். அதேபோல் வந்தார். அன்றைக்கு ஒரு நூல் வெளியாகி இருக்கின்றது, அந்த நூலை எடுத்து படிக்க வேண்டும். சென்னையில் எப்படி படிக்க முடியும்? கன்னிமாரா அந்த நூலகத்திலே அந்த நூல் கிடைக்கும் என்பதாலே சீட்டு எழுதி அனுப்பினார் உதவியாளரிடம். ஓடிப்போய் அந்த உதவியாளர் அந்த நூலகரிடம் அந்த நூல் இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது அங்கே சொல்லுவார்கள், இந்த நூல் இன்றுதான் வந்தது, ஆனால் அதை வேறு ஒருவர் எடுத்து சென்று விட்டார். நேருவுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன, நான் தான் இந்த உலகத்திலேயே எல்லா நூல்களையும் விரைவாக படிப்பேன் என்று நினைத்தேன், ஆனால் என்னை விட தமிழ்நாட்டிலே ஒருவர் அந்த நூலை படித்திருக்கிறார். யார் என்று விசாரித்து பார்த்தால் அந்த நூலை முதல் எடுத்து படித்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். எவ்வளவு பெரிய சிறப்பு பார்த்தீர்களா? நூலை படிக்க வேண்டும். அப்படி அந்த நூலை படிக்கிற காரணத்தினாலே அந்த நூல் என்பது மகிழ என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு நூல் கூட நாம் பார்க்க முடியாது. ஆனால் நூலினுடைய தன்மை என்னவென்று தெரியுமா? நூல் என்பது எப்பொழுதுமே அது ஒரு காகிதம் அல்ல, அது ஒரு ஆயுதம். நாம் ஒரு நூலை தலை குனிந்து படித்தோம் என்று சொன்னால் சமூகத்திலே அந்த நூல் நம்மை தலை நிமிர்ந்து வைக்கும் என்பதிலே மறந்துவிட முடியாது. அப்படி தலை நிமிர்ந்து அந்த நூல் இருக்கிறது என்று சொன்னால் பின்பற்றி வாழக்கூடிய கருத்துக்களை சொன்னதால் தான் இருக்கும். கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்று இன்றைக்கு அங்கே அமெரிக்க நாட்டினுடைய தூணிலே எழுதி வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தான், அதை பின்பற்றுகின்ற காரணத்தினால் தான் அந்த வார்த்தை
அங்கே இருக்கின்றது. அதே சமயத்திலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று அன்றைக்கு அன்னை இந்திரா காந்தி அவர்கள் ஐநா சபையிலே பேசினார்களே, அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அப்படி ஐநா சபையிலே அவர்கள் பேசிய காரணத்தினாலே அந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற அற்புதமான வரிகள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதை பின்பற்றினால் நாம் எப்படி வாழலாம் என்பதை. ஆனால் அங்கே முத்துலட்சுமி வந்தாங்க, போன பார்த்தீங்களா, பஸ்ஸில் பார்த்தீங்களா, காலம் இருச்சாங்க. ஏன் அந்த கவர்மெண்ட் கொடுக்குற அந்த பஸ்ஸில் போகிறீங்க? சும்மா ஃப்ரீ, காசு கிடையாது, டிக்கெட்டு கிடையாது. அந்த கவர்மெண்ட் கூட்டமாக போனால் காலை தான் மிரிப்பாங்க. காசு கொடுத்து போங்கம்மா. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வாசுகி ஜெயராமன் அவர்கள் அற்புதமாக பேசினார்கள். நான் கவனித்துக் கொண்டே இருந்தேன். ஆனால் அவருடைய கணவர் அந்த பேச்சை கேட்காமல் அங்கே இருக்கின்ற படங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். வேண்டாம், முடிவு பண்ணிட்டார். ஆனால் நீதிபதி அவர்களே, ஔவையார் சொல்லுவார், சங்க காலத்திலே உள்ள பாடல். ஏன் அதை போய் பார்த்தாரு? என்னையா, ஏன் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாரு பேசும்போது? அது என்னன்னு தெரியல. அங்கே சோறு எல்லாம் போட்டு அதெல்லாம் போட்டு இப்படியாச்சும் கிடைக்குமா நம்ம வீட்டில்? இதுக்கு அது தேவலான்னு ஔவையார் சொல்லுகிறார்கள், அருமையானது. என்னைக்கோ சொன்னது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுது. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஔவையார் சொன்னது. இன்னைக்கு நாம பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுக்குறோமா இல்லையா சார்? உங்க தாத்தா படிச்சிருப்பாங்க, எங்க தாத்தா படிச்சிருப்பாங்க, உங்க தாத்தா படிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் படிச்சதை இன்னைக்கும் நாம் வழி நடத்தி அதை நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் இலக்கியங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதை விட என்ன சான்று வேண்டும்? அது மட்டுமல்ல, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம், போகாத இடந்தனிலே போக வேண்டாம், போகவிட்டு புறம் சொல்லி திரிய வேண்டாம். யார் சொல்றார்? உலக நீதியில உலகநாதர் 18ஆம் நூற்றாண்டில் சொன்ன பாட்டு இன்னைக்கும் பாடமாக வைத்து பிள்ளைகளுக்கு முதலில் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அது பின்பற்றி வாழக்கூடிய கருத்துக்களாக இருக்கிற காரணத்தினால் பள்ளியிலும் கல்லூரிகளிலும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, போய் கொண்டிருப்பதை மறந்துவிடக் கூடாது. அதே சமயத்தில் நீதிபதி அவர்களே, ஒரு குறுந்தொகையிலே ஒரு அருமையான பாட்டை நெய்தல்ல அந்த அம்முவனார் என்பவர் பாடுகின்றார். இம்மை மாறி மறுமை ஆயினும் நீயாகிய என் கணவனை யானாகிய என் நெஞ்சே நேர்ப்பவளே என்று சொன்னார். இந்த பிறவில இல்ல, அடுத்த பிறவிலே நீதான் எனக்கு மனைவியாக வர வேண்டும், நீதான் எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று அந்த தலைவன் சொல்லுகின்றான். அதை அப்படியே பின்பற்றி யார் பாடுகிறார்? கண்ணதாசன் பாடுகின்றார். எங்கே என் காலமெல்லாம் கடந்து விட்டாலும் ஓர் இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும் மங்கை உன்னை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவேன். பாட்டு இல்லையா? எவ்வளவு அற்புதமாக பாடியிருக்கான். கண்ணதாசனுக்கு ஏன் அந்த எண்ணம் வந்தது என்று சொன்னால், பின்பற்றி வாழக்கூடிய அந்த சொல் என்பதனாலே அவன் எடுத்துக்கொண்டான். அது மட்டுமல்ல, மணிமேகலையிலே சீத்தலை சாத்தனார் சொல்லுவார், அடிப்படை தேவை இந்த உலகத்திற்கு என்ன? உணவு, உடை, வீடு. அது அருமையா சொன்னார். அறம் எனப்படுவது யாது? மறவாது கேள், மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும். இன்னைக்கு என்ன தேவை? அந்த தேவைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அறம் செய்ய வேண்டும், அருமையாக இருக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், பண்பு செய்ய வேண்டும். அதே சமயத்தில் சொல்றாரு, மது, பொய், காமம், களவு எல்லாவற்றையும் இன்னைக்கு உள்ள விஷயங்க. மது வேண்டாம் என்று அரசாங்கம் சொல்லுகிறது, ஆனால் அதே விற்கிறது, அது வேற விஷயம். பொய் சொல்லக்கூடாது, காமம் இருக்கக்கூடாது, களவு இருக்கக்கூடாது. கல்லும் பொய்யும் காமமும் கொலையும் உள்ள களவு என்று உறவோர் துறந்தவை என்று சொல்லும் பொழுது இந்த விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டால் மனித சமுதாயம் சிறந்து விளங்கும் என்று சொன்னால் உங்களுக்கு அதில் ஏன் கோபம் வருது? புரியல எனக்கு ஒன்றும். அதே சமயத்தில் திருக்குறளுடைய கருத்தை அற்புதமாக ஐயா சொன்னார்கள். உலகத்திலே இருக்கிற அத்துணை நூல்களுக்கும் ஒரே ஒரு திருக்குறள் உதாரணம். என்ன உதாரணம்? கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக. எல்லாமே படி, ஆனால் படித்ததற்கு பின் அந்த படிப்பிலே என்ன கற்றுக்கொண்டாய் என்பதை அதன் பிரகாரம் நடந்தால் உனக்கு சரியாக இருக்கும். இதை ஏன் நம்ம சொல்லன்னு சொல்ல முடியுமா? பின்பற்ற முடியாதா? எல்லாம் செய்யலாம். பெண்களுடைய நிலையை அற்புதமாக திருக்குறள் சொன்னாங்க. யான் நோக்குங்கால் நிழல் நோக்கும், நோக்காக்கால் என்னை நோக்கி மெல்ல நகும். என்ன
புருஷன் அப்படி நின்றுட்டு இருக்கிறப்ப கணவனை வந்து அந்த அம்மா பார்க்காது. இவன் அப்படியே பார்க்குறப்ப அது தலையை கீழே குடிஞ்சிக்கும். இவன் வேற எங்காச்சும் பார்க்குறப்ப அந்த பொண்ணு என்ன செய்யும், அவளை பார்த்து மகிழ்ந்து போகும். ஆஹா, நம் கணவன் இப்படியாப்பட்டவனாக இருக்கு, அழகா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் பெண்களுடைய நிலைமை அப்படி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கு, வேற மாரி இருக்கு, பொறுத்து கொள்ள வேண்டும், வேற மாரி இருக்கு. அதை தான் சொல்றதுக்கு தான் கவிஞர் நமது அற்புதமாக திருக்குறளிலே சொன்னார், இப்படித்தான் பெண்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதை தூக்கி அப்படியே கண்ணதாசன் பாட்டில் போட்டான். உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே, நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும், பூமுகம் பார்த்தால் என்ன பொன்முகம் சிவந்தா போகும், நேற்று முதல் நீ யாரோ நான் யாரோ. அப்படி அருமையாக பாட முடிந்தது என்று சொன்னால், இன்றைக்கு பெண்களுடைய சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்று அற்புதமாக சொன்னார். சொல்றதுக்காக யோசனை இல்லை, சீக்கிரமா முடிச்சிடுறேன், வேற ஒன்றும் இல்லை. அழுகுடி சித்தர்னு என்று ஒருத்தர் இருந்தார். அழுகுடி சித்தர் அவர் என்ன சொல்றார், பையூரிலே இருந்து பாழூரிலே பிறந்து மெய்யூரிலே போவதற்கு வேதாந்த வீடறியேன், மெய்யூரில் போவதற்கு பையூரும் மெய்யூரும் என் கண்ணம்மா என்று அங்காளைத்து பாடுகின்றார். இந்த வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த உயிர் எப்படி இருக்கும், அதெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். அதை தான் என்ன செஞ்சா கண்ணதாசன் கொண்டு வந்தான். எல்லாத்துக்கும் கண்ணதாசன் எங்க பார்த்தாலும் இலக்கியங்களை தேடி அதில் உள்ள கருத்துக்களை பிடித்து நமக்கு கொடுத்த பெருமை கண்ணதாசனுக்கு உண்டு. தற்கால இலக்கியங்கள்ல கண்ணதாசன் இருக்காரு, எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நானியும் கூட அறிந்த ஊர் அல்லவா, உடலூரில் வாழ்ந்திருந்தேன் உறவூரில் மிதந்திருந்தேன், கருவூரில் குடி புகுந்தேன் மண்ணூரில் விழுந்து விட்டேன், காலூரில் நடந்து வந்தேன் காளையூர் விட்டு விட்டேன் என்று அப்படியே அடுக்கிக் கொண்டு போகும்போது கண்ணதாசனுக்கு இல்லாத அந்த எண்ணமா உங்களுக்கு வந்து விட்டது. அவர் இலக்கியத்தில் இருந்து அந்த கருத்துக்களை அப்படியே எடுத்து சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், அந்த இலக்கியம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றதோ, அந்த கண்ணதாசன் பாட்டு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றதோ, அதே போல் சமுதாயம் அதை பின்பற்றால் அருமையாக இருக்கும் என்பதிலே ஒன்றும் கொஞ்சம் கூட மாறுபாடு இல்லை. ஆழி சூழ் உலகம் எல்லாம் பரதனை ஆள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமையர் கொண்டு பூவின் காரணம் புக்கி புண்ணிய நீரர் ஆடி 7 ஆண்டில் ஏம்பி வா என்று மன்னனுடைய ஆணை என்று அந்த அம்மா கைகேயி சொன்னதுக்கு போல ஒரு ராமர் சொல்லுவார், மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பேனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் நான் பெற்ற செல்வம் அல்லவா. யாருக்கு சார் சொல்ல முடியும், எப்படி சொல்ல முடியும்? ராமனால் சொல்ல முடிந்தது என்று சொன்னால் அந்த வழியை நாம் இன்றைக்கு பின்பற்றி பார்க்க வேண்டும். அது பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அற்புதமான வரிகளை கம்பன் போட்டிருக்கின்றான். இன்றைக்கு அண்ணன் தம்பி சண்டை எவ்வளவு மோசமாக நடந்துகிட்டு இருக்கு. பந்தல் போட்டு பாயாசம் கொடுத்தான் ஒரு இடத்துல, நானும் போய் 2 டம்ளர் வாங்கி குடித்தேன். ஏயா பாயாசம், தம்பிக்கு லாட்டரி சீட்ல ₹1 கோடி விழுந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். இந்த காலத்தில் யாரையும் அதெல்லாம் கொண்டாடுறாங்க. ஆனா தம்பியோட லாட்டரி சீட்டு காணா போயிட்டு கொண்டாடுறானா. அப்படி இருக்கிற தம்பி அண்ணன் தம்பி பாசத்திலே இந்த வரிகள் படித்தோம் என்று சொன்னால் நம்மை வாழ வைக்கும் என்பதிலே கொஞ்சம் கூட. மிகப்பெரிய போர் அந்த பாரத போர். அந்த பாரத போரிலே கூட கீதை என்கின்ற நூல் ஏற்றப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவே எல்லாவற்றிற்கும் அதே சமயத்தில் 1935ஆம் ஆண்டு பெல்ஜியத்திலிருந்து புலவர் காமில் புக்கே வந்தார். அவர் ராமாயணத்தை படித்தார், பாரதத்தை படித்தார். என்ன சொன்னார்? ராமாயணம் பாரதம் இரண்டும் இந்த நாட்டினுடைய கண்கள், உயிர் நாடி என்று சொன்னார். என்று சொன்னால் அவர் இதெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தான் அதை சொல்ல முடிந்தது. இன்றைக்கும் அதை நாம் நினைத்து பார்க்கின்றோம். இறுதியாக ஒன்றை சொல்லி, ஒரு இடத்துல ராமாயண கதை நடந்துச்சு. எல்லாரும் போய் கேட்டாங்க. ராமாயணமே தெரியாத ஒருத்தனும் போய் கேட்டான். 10 நாள் கேட்டான். அவங்க மனைவி சொன்னாங்க, 10 நாள் ராமாயணம் கேட்டில்ல, உனக்கு என்னையா தெரிஞ்சுது? எனக்கு ஒன்றும் அது இதுன்னா அப்படி கொஞ்சம் அப்படி யோசனை பண்ணி சொன்னான். இங்கே வான்னு சொல்லிட்டு ஒரு மூங்கில் கூடைய அந்த அம்மா அந்த அவள்கிட்ட கொடுத்து, போய் தண்ணி மொண்டுக்கிட்டு வா அப்படின்னுச்சு. மூங்கில் கூட எடுத்துக்கிட்டு தண்ணி மொள்ள போனோம், முடியுமா? எல்லாம் தண்ணிலாம் வழிஞ்சு போச்சு. இன்னொரு வாட்டி போ 10 வாட்டி போனோம். 10 நாள் போனதுனால 10 வாட்டி போனோம். 10 வாட்டியும் போனால் மூங்கில்ல கூட தண்ணியில் தண்ணி நிரம்பலை. ஏன்னா அது இருக்கிற அந்த துவாரத்து வழியாக போயிடும்.
அப்போ அந்த அம்மா சொன்னிச்சு, ஏயா நீ 10 நாள் ராமாயணம் கேட்டிய, இப்படிதான்யா உன் மூளையில் ஒன்றுமே ஏறலைன்னு. அதுக்கு அந்த ஐயா சொன்னார், நான் 10 நாள் கேட்டேன், என் மூளையில் ஒன்றுமே ஏறல, கூடையில் இருக்கிற தண்ணிலாம் வழிஞ்சது போல. ஆனால் அந்த கூடை அழுக்காக இருந்தது, 10 முறை கழுவியதால் இப்பொழுது சுத்தமாக போய்விட்டது. அதே போல் என் மனம் அழுக்காக இருந்தது, ராமாயணம் கேட்டதினாலே சுத்தமாக போய்விட்டது என்று அந்த மனிதர் சொல்லுவார் என்று சொன்னார். அதே போல்தான் எல்லாம் நடக்கும். எப்பொழுதுமே இலக்கியங்கள் பின்பற்றி வாழ்வதற்குரிய அற்புதமான கருத்துக்களை கொடுப்பதால் தான் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, பேசிக் கொண்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம். கூடையில் தண்ணி கொண்டாட முடியலன்னாலும் கூடையாவது சுத்தமாச்சுல்ல. இலக்கியங்களின் பயனை ரொம்ப அழகாக அந்த ஒரு உவமை, ஒரு உதாரணம் சொல்லி அழகாக சொன்னார்.